அப்பிகல்ச்சர் அப்படின்னா பீ கீப்பிங் ரியரிங் ஹனிபீஸ், தேனி வளர்ப்பாங்கல்ல, அதை தான் வந்து அப்பிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பி அப்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்பிகல்ச்சர் அப்படின்னா பீ கீப்பிங் ரியரிங் ஹனிபீஸ். பிசிகல்ச்சர் அப்படின்னா ஃபிஷ் ஃபார்மிங், மீன் வளர்க்குறது தான் வந்து பிசிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஃபிஷ் பிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். பிசிகல்ச்சர் அப்படின்னா ஃபிஷ் ஃபார்மிங். ஃப்ளாரிகல்ச்சர் அப்படின்னா ஃப்ளவர் ஃபார்மிங், ஃப்ளவரை வந்து வளர்க்குறது தான் வந்து ஃப்ளாரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இது ஈஸியாக பேர்லேயே இருக்குது, ஃப்ளவர் ஃப்ளாரி அப்படின்னு சொல்லிட்டு பேர்லேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து விட்டிகல்ச்சர் அப்படின்னா கல்டிவேஷன் ஆஃப் கிரேப்ஸ் திராட்சையை வந்து வளர்க்குறது தான் வந்து விட்டிகல்ச்சர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கிரேப்ஸை வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேப்ஸை வந்து வெட்டிட்டாங்க. ஸோ விட்டிகல்ச்சர் அப்படின்னா கல்டிவேஷன் ஆஃப் கிரேப்ஸ். வேர்மிகல்ச்சர் அப்படின்னா கல்டிவேஷன் ஆஃப் எர்த் வார்ம்ஸ், அதாவது மண்புழுவை வந்து வளர்க்குறது தான் வந்து வேர்மிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. மண்புழுவை வளர்க்குறது தான் வேர்மிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. போமாலஜி அப்படின்னா ஃப்ரூட் ஃபார்மிங், இது பழம் இருக்குல்ல, பழங்களை வளர்க்குறது தான் வந்து போமாலஜி. இதை வந்து பொமக்ரானேட்டை வந்து நம்ம ஃப்ரூட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ அதனை கூட ஞாபகம் வச்சுக்கலாம், போமாலஜி ஃப்ரூட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஒலேரிகல்ச்சர் அப்படின்னா வெஜிடபிள் ஃபார்மிங், காய்கறியை வந்து வளர்க்குறது தான் ஒலேரிகல்ச்சர். இது எப்படி ஞாபகம்? காய்கறி சாப்பிட்டு நம்ம வளருவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காய்கறி சாப்பிட்டா வளருவோன்ட்டு. ஸோ ஒலேரிகல்ச்சர் அப்படின்னா வெஜிடபிள் ஃபார்மிங். அடுத்த ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா கார்டன் கல்டிவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், கார்டனை வந்து கல்டிவேட் பண்ணி அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தான் வந்து ஹார்டிகல்ச்சர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? கார்டன் இருக்குல்ல, அதை பார்த்தாலே நமக்கு ஹார்ட்லாம் வந்து ஹாப்பியாக இருக்கும். அதனால் ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா கார்டன் கல்டிவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். அடுத்த ஏரோஃபோனிக்ஸ் அப்படின்னா க்ரோயிங் பிளான்ட்ஸ் இன் அன் ஏர் ஆர் மிஸ்ட் என்விரான்மெண்ட் வித்தவுட் த யூஸ் ஆஃப் சாயில் ஆர் அன் அக்ரிகேட் மீடியம், அதாவது மண் எதுவுமே இல்லாமல் ஒரு செடியை வந்து வளர்க்கணும். அது எப்படி வளர்ப்பாங்கன்னா வெறும் காற்று மற்றும் மிஸ்ட்னா என்னென்னா அந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்களே, அது மூலியமாக மட்டுமே அந்த பிளான்ட்டை வளர்க்குறதுக்கு பேர் தான் ஏரோஃபோனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படின்னா க்ரோயிங் பிளான்ட்ஸ் வித்தவுட் சாயில் பை இன்ஸ்டெட் யூஸிங் மினரல் நியூட்ரியன்ட் சொல்யூஷன் இன் அ வாட்டர் சால்வெண்ட். இதுவுமே அதுதான், அதாவது சாயில் மண் இல்லாமல் வளர்க்குறது. ஆனால் இதில் வந்து தண்ணிக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா தண்ணியில் வந்து அந்த மினரல் காம்போனன்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை கலந்து அதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாக செடி வளர்க்குறது தான் ஹைட்ரோஃபோனிக்ஸ்.